இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 4ல இருக்கும். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்குதுங்க, ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். மேயரை பார்க்க வந்த மார்த்தா அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு மார்த்தா அப்படியே சிகரெட் பத்த வச்சு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ மேயர் அவளை பார்த்து, உன்னை பாக்குறப்போ எனக்கு தாமஸ் வெயினோட ஞாபகம் தான் வருது. ஆனா நான் ப்ரூஸ் வெயினை முதல்ல பார்க்கல. அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் ஒரு ரூம்ல மாட்டிட்டு இருந்தான். நான் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அவன் அங்க இல்ல. ஆனா அங்க அவனை சுத்தி ஏகப்பட்ட வவால் சூழ்ந்து இருந்துச்சு. அதுல அவனோட பயம், அந்த பயத்தில் அவன் கத்திட்டு அவனோட அலறல் சத்தம் கேட்டுதான் அதை வச்சுதான் நான் அவனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மேயர் சொல்லதுக்கு மார்த்தா அவனோட அந்த நாளுக்கு முன்னாடி அவன் கடைசி வரைக்கும் என்னோட செல்ல மகனா என் கூட தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு மார்த்தா மேயர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் இரவு நேரத்துல அவரோட டிடெக்டிவ் வேலையை ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு மறைஞ்சு யார் கண்ணிலையும் படாம இன்னொரு பில்டிங்க்கு தாவி அந்த பில்டிங்கோட ஒரு ஜன்னலை திறந்துட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் போன அந்த ரூம் யாரோடதுன்னா மேயரோட ரூம். மேயரோட ரூமுக்கு வந்து பேட்மேன் மேயரோட ரூம் டோரை ஒரு சின்ன பின்னு வச்சு டோரை ஓபன் பண்ணிட்டு மேயரோட ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அங்க பேட்மேன் மேயர் ஒர்க் பண்ற அவரோட பிசி ஆன் பண்ணி அதுல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது காத்தம், கரச்சி, லண்டன் அப்படின்னு ஏகப்பட்ட ஊர் பேர் போட்டு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கதை பாக்குறாரு. அந்த ஃபைல்ஸ்க்குலாம் கீழே ஆர்கம்ன்ற நேம்ல ஒரு ஃபைல் இருக்கதை பாக்குறாரு. ஆர்கம்ல என்னது அப்படின்னு அந்த ஃபைலை பார்த்த பேட்மேன் நினைச்சிட்டு அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்க்க போகும்போது மேயரோட ரூம்ல பேட்மேனுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த மாஸ்க் போட்டிருந்த கேங்கோட தலைவன் அந்த ஸ்கிரீன்ல வந்து பேட்மேனை பார்த்து, பேட்மேன் ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம். ஆனா இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இங்க வந்த. அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து உயிரோட போறியான்னு பாப்போம். நீ மேயரோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம வேணா வந்திருக்கலாம். ஆனா நீ இங்க வந்திருக்கதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னை பிடிக்கிறதுக்காக நூத்துக்கணக்கான போலீஸ் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் பேட்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வெளியே ஏகப்பட்ட போலீஸ்கார்லாம் அந்த இடத்தை சுத்தி வளைச்சு திருட்டுத்தனமா மேயரோட ரூமுக்குள்ள போன பேட்மேனை பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் அவன் பேட்மேனை பார்த்து, பேட்மேன் உன்னை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்க கிட்ட உயிரோட மாட்ட ஒரு பொணமா தான் மாட்டுவ. ஏன்னா நீ இப்பவே சாக போற பேட்மேன் அப்படின்னு அவன் பேட்மேனை பார்த்து சொல்ல, பேட்மேன் இருந்த மேயரோட ரூமோட ஜன்னல்ல இருந்துட்டு அந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த ரெண்டு பேரு பேட்மேனை தாக்குறதுக்காக கையில ஒரு மிசைலை வச்சு பேட்மேனை பார்த்து லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த மிசைல் வெடிச்சு பேட்மேன் இருந்த அந்த மேயரோட ஃப்ளோர் முழுக்கவே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அங்க ஏற்பட்ட வெடிப்புக்கு நடுவுல பேட்மேன் நின்னுட்டு யார் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்க, பேட்மேனை கொல்றதுக்காக அந்த மிசைலை லான்ச் பண்ண அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த ரெண்டு பேரு அந்த மிசைல் வெடிச்சும் பேட்மேனுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதும் பேட்மேனை கொல்றதுக்காக அங்க வந்த தீவிரவாத கும்பல் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்களை பிடிக்கிறதுக்காக பேட்மேன் அவங்களை துரத்திட்டு போக, ஷார்ட்கட்ல வந்து உங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு பேட்மேன் அந்த ஃப்ளோரோட லிஃப்டோட டோரை ஓபன் பண்ணி லிஃப்ட் போற அந்த பாதையில குதிச்சிடுறாரு. பேட்மேன் அந்த லிஃப்ட் போற வழியா குதிச்சு அந்த பில்டிங்கோட தரையில இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. பேட்மேன் அந்த பில்டிங்கோட தரையில இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் பேட்மேனுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆல்ஃபிரட் லிஃப்ட்ல ஏறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்னுட்டு இருந்த ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்ததும் அவர்கிட்ட, பேட்மேன் நீங்க நல்ல டிடெக்டிவ் தான், ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதிகளை பத்தின ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும். அவங்க இந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டே இங்க இருந்து தப்பிக்க முடியும். என்கிட்ட ஒரு கார் இருக்கு பேட்மேன், அதை வச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்லாதுக்கு பேட்மேன், நீங்க நின்னுக்கிட்டு இருக்கதே அந்த காரு மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த காரோட ஆக்சிலேட்டர் ஃபுல் ஸ்பீட்ல அழுத்துறாரு. பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் அந்த பில்டிங்கை உடைச்சிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி பேட்மேனை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மத்த போலீஸ்காரையும் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் மோதி தள்ளிட்டு மேயரோட பில்டிங்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் ட்ரக்குள்ள இருந்த ஆல்ஃபிரட் டோரை திறந்து வெளியே வந்து பார்க்க, பேட்மேன் ஓட்டிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் ட்ரக் வழியில இருக்கிற போலீஸ்காரா இருக்கட்டும் மத்த யாரா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் மோதி தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட, பேட்மேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம நகரத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்த அந்த தீவிரவாத கும்பலா இருக்கட்டும் அந்த போலீஸ்காரங்களா இருக்கட்டும் யாராவது நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த பக்கம் ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட சொல்லாதுக்கு பேட்மேன், கவலைப்படாத ஆல்ஃபிரட், இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது அப்படின்னு பேட்மேன் இந்த பக்கம் ஆல்ஃபிரட் கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த தீவிரவாதிகள் எல்லாரும் பேட்மேனை கொல்றதுக்காக கையில கன்னோட பேட்மேன் போயிட்டு இருக்க மான்ஸ்டர் ட்ரக்குக்கு பின்னாடியே பேட்மேனை துரத்திட்டு அவர் பின்னாடியே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே துரத்திட்டு வரதை பார்த்ததும் ஆல்ஃபிரட் அவர்கிட்ட இருந்த கன் எடுத்து அவங்களை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு பைக்ல இவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருந்த அந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாதிகள் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்ல மிசைலை லான்ச் பண்ணிடுறாங்க. அவங்க லான்ச் பண்ண மிசைல் கரெக்டா பேட்மேனோட ட்ரக்ல மோதி வெடிக்க போகும்போது திடீர்னு பேட்மேன் கரெக்டான டைமிங்ல ட்ரக்கை வளைச்சிடுறாரு. அந்த மிசைல் பேட்மேனோட ட்ரக்ல மோதாம ஒரு பில்டிங் மேல மோதி வெடிச்சிடுது. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் ட்ரக்கை திருப்பி ட்ரக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டி பேட்மேன் அப்படியே ட்ரக்ல இருக்க எல்லா இன்ஜினையும் ஆக்டிவேட் பண்ணி ட்ரக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் என்னதான் ட்ரக்கை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டினாலும் அந்த தீவிரவாதிகள் எல்லாரும் பைக்ல பின்னாடியே விடாம துரத்திட்டு பேட்மேனோட ட்ரக்கை சூட் பண்ணிட்டு ட்ரக்குக்கு மேல இருக்கிற ஆல்ஃபிரட்டை பார்த்து சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ஃபிரட் எப்படி அவங்க கிட்ட இருந்து தடுமாறி தப்பிச்சு அந்த ட்ரக்குக்குள்ள இறங்கி அந்த ட்ரக்ல இருக்கிற ஒரு மிஷின் கன்னை எடுத்து ஆல்ஃபிரட் பதிலுக்கு அவங்களை திருப்பி சூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ஃபிரட் சூட் பண்ணதுல அவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருந்த எல்லா
தீவிரவாதிகளும் அவங்க துரத்திட்டு வந்துட்டு இருந்த பைக் வெடிச்சும் எல்லா தீவிரவாதிகளும் கண்ணா பின்னாடி வெடிச்சு செதற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஏகப்பட்ட போலீஸ் கார்லாம் பேட்மேனை பிடிக்கிறதுக்காக பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்குக்கு பின்னாடியே அவங்கள துரத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ அதுல ஒரு கார்ல கமிஷனர் இருந்துட்டு மைக்கை கையில வச்சுட்டு பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை பார்த்து மரியாதையா உங்க ட்ரக்கை நிறுத்திட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருங்க, இல்லனா உங்க ட்ரக்கோட சேர்த்து உங்களே சுட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கமிஷனர் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு ஒரு பக்கம் பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை துரத்திட்டு போலீஸோட ஹெலிகாப்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுது. பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் போயிட்டு இருந்த அந்த ரோடும் ஒரு முடிவுக்கு வருது. அப்படியே பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை போலீஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க. இதோட இந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 4 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.